நீலகிரி மாவட்டம் உதகையின் முகப்பு பகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக தொடங்கப்பட்ட மழைநீர் வடிகால் பணியானது ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அனீஷ். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. நீலகிரி மாவட்டம் உதகையின் முகப்பு பகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியானது துவங்கியது. தற்போது உள்ள அதிநவீன முறைகளை எல்லாம் கையாளாமல் போக்குவரத்து அதிகமாக காணப்படும் இந்த சாலையில் சிமெண்ட் தளங்களை அமைத்து மழைநீர் வடிகால் சாலையை அமைத்துள்ளனர். தற்பொழுது மலைப்பிரதேசங்களில் அதிநவீன ப்ரீகாஸ்ட் என்று சொல்லக்கூடிய ரெடிமேட் மழைநீர் வடிகால் அமைப்பானது வேலையை மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்தி வரும் நிலையில் அனுபவம் மற்றும் அதிகாரிகளின் கவனக்குறைவால் இந்த சாலையானது கடந்த ஒரு மாதமாக சீரமைக்கப்படாமலும் புலிகளை மூடாமலும் இருப்பது பெரும் ஆபத்தை விளக்கும் பணியாக உள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சாலையை கடந்துதான் தினந்தோறும் சுற்றுலா பயணிகள் முதல் உள்ளூர் பொதுமக்கள், கல்லூரி, பள்ளி மாணவ மாணவிகள் என அனைவரும் செல்ல வேண்டிய நிலையில் தற்பொழுது நடைபெற்று வரும் ஆமை வேக பணியால் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இச்சாலையை சரி செய்யும் வரை உதகைக்கு மாற்று வழி பாதையாக சீசன் சமயங்களில் பயன்படுத்தப்படும் பன்சிட்டி சாலையை பயன்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அனீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.